கர்மா வராமல் இருக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா, அது மெயினாக வந்து ஒழுக்கம் தேவை. பொய் பேசாத, யாரையும் ஏமாத்தாத, உன்னுடைய வார்த்தைகளை வந்து மற்றவனோட வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சொன்ன வார்த்தையை நீ காப்பாற்று. யாருக்கு வாக்கு கொடுக்குறியோ அந்த வாக்கை வந்து நீ காப்பாற்றணும். நீ யாராருக்கு என்னென்ன கடமைகளை செய்யணுமோ அந்த கடமையை கரெக்டாக செய்யணும். எந்த ஜீவராசிக்கும் நீ வந்து இடையூறுதலாக இருக்கக்கூடாது. சம்பாதிக்கிற பணம் வந்து உன்னோட உழைப்பு அதில் இருக்கணும். அண்ணன் தம்பிகளை ஏமாத்துறது, மோசம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப கொடுமையான பாவம். அதுவும் அண்ணன் தம்பிங்கிட்ட வந்து நடிச்சுக்கிட்டு அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு அவனுக்கு துரோகம் பண்ணுறது பங்காளி துரோகம்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப மோசமானது. அது காலை சுற்றின பாம்பு மாதிரி ஒன்று விடவே விடாது. ஒன்று திருப்பி ஒரு நாளைக்கு குத்தும் கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொரு ஜீவன் சம்பாதிக்கிறது வந்து அவனுடைய பொண்டாட்டி புள்ளக்குட்டியெல்லாம் நல்லா இருக்கும் தான். அதை அந்த போய் அடியில் இருக்கிற அந்த கடகால் பேஸ் மட்டத்தையே நீ வந்து ஆட்டம் கொடுக்குற மாதிரி நீ பண்ணிவிட்டு உன் பொண்டாட்டி உன் பிள்ளைங்க வாழ்க்கை நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு நீ நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனம். இன்றைக்கி நீ நல்லா இருப்ப. இந்த பூமியில் வந்து எவன் தப்பு அதிகமாக பண்ணுறான் தான் ஆடம்பரமாகவும் வெளிச்சமாகவும் தன்னுடைய வசதி வாய்ப்பையும் வெளியே காட்டிக்கிறது எல்லாம் பண்ணுவான். ஆனால் நான் அந்த உடம்புல ரத்தம் கம்மியாகுது, நேரம் கெட்டு போய் வருவார் சனி பகவான் வந்து உட்காருவார் உன்னை ஆட விட்டுட்டு. அப்போ வச்சு நல்லா செஞ்சிருவார் உனக்கு. அப்போ தெரியும் உனக்கு நீ எங்கே பண்ணிடு. ஆனால் உன்னால் பாதிக்கப்பட்டவன் யாராக இருந்தாலும் அவன் நல்லா இருப்பான். கண்ணு முன்னாடி அவன் ஆரோக்கியமாக இருப்பான். இருக்கிறதுல சொத்து பெரிய செல்வம், உடல் ஆரோக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்றலாம். ஆனால் அவன் ஆரோக்கியமாக இருப்பான். அவன் பொண்டாட்டி பிள்ளைலாம் நல்லா இருக்கும், சோத்துக்கெல்லாம் கஷ்டப்படாது, நல்லதெல்லாம் நடக்கும். உங்கள்கிட்ட எல்லாம் இருந்தும் நோய் நொடி இருந்தும் உன்னை வந்து ஒரு குஷ்டரோகி எப்படி ஒருத்தர் ட்ரீட் பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணுவாங்க. இதுதான் வந்து சகோதர துரோகம். அதேமாதிரி தங்கைகள் இவங்கெல்லாம் தங்கச்சி அக்கா அவங்களுக்கெல்லாம் அவங்க மனசு புண்படுற மாதிரி நடக்கக்கூடாது. அப்போது ஒழுக்கம், சுய ஒழுக்கம் வேணும். பஞ்சபூதங்களுக்கு வந்து நீ எந்த துரோகம் பண்ணக்கூடாது. உன் உடலுக்கு நீ துரோகம் பண்ணக்கூடாது. நீ சாப்பிட்ற உணவுனால உள்ளே இருக்கிற ஹார்ட்டு, கிட்னி, பல பஞ்சபூதங்கள் உருவான அந்த இயந்திரம் மாதிரி ஒரு மிஷின் மாதிரி எல்லாமே இயங்கிட்டு இருக்குது. அதுக்கு நீ துரோகம் பண்ணுற மாதிரி உனக்கு உணவுகளை வந்து நீ சாப்பிடக்கூடாது. அது ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டா தான் நீ புண்ணியம் பண்ண மாதிரி. அதனால் ஒழுக்கம் மெயினாக. அந்த ஒழுக்கத்தை இப்படி ஒழுக்கம்னா இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒழுக்கம்னா நீ நல்லா குளிச்சுட்டு சுத்தமாக இருந்துன்னு நான் வந்து நல்லா இருக்கிறேன், ஒழுக்கமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஒழுக்கம் கிடையாது. இந்த செயல்பாடெல்லாம் இருக்கணும். ஒவ்வொரு நொடியும்